ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் குருமா வைக்க போகிறேம்மா. இது வந்து சப்பாத்தி, பூரி, நெய் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப மேட்சாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஆயில் நல்லா சூடாயிருச்சுமா. பட்டை ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுருங்க. இந்த குருமா வந்து ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, கெட்டியாக தான் வைக்கணும். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரையும் நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்கம்மா. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சுமா. இப்போ வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழமான தக்காளியாக நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற வரையும் நல்லா திரும்ப திரும்ப கிளறி விட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கனை சேர்க்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குமா. 1 ஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்கம்மா. 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கி விடுங்கம்மா. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்கம்மா. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிருச்சு. நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் சிக்கனை. இந்த டைமில் வந்து சேர்த்து இதையும் வந்து நல்லா கிளறி விட்டு நல்லா சிக்கனில் உள்ள தண்ணி நல்லா வத்துற வரையும் நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாமா. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்கம்மா. இந்த குருமா வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. கரெக்டான அளவில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இது வந்து சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் தண்ணி ஊற்றுனதுமே ஒரு கொதி வந்ததுமே உருளைக்கிழங்கு சேர்த்துருங்க. அப்போ தான் சிக்கனும் உருளைக்கிழங்கும் கரெக்டாக வேகும். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து சேர்த்திங்கன்னா சிக்கன் குழஞ்சி போயிடும், உருளைக்கிழங்கு வேகாமல் போயிடும். அதனால் இந்த டைம்லேயே சேர்த்துருங்க உருளைக்கிழங்கு. 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 மூடி தேங்காய், 4 முந்திரி பருப்பு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்கம்மா. தேங்காய் கூட சேர்த்து தான் அரைக்கணும். எனக்கிட்ட வந்து சோம்புத்தூள் இருந்ததுனால நான் வந்து இந்த டைமில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாம்மா. தேங்காய் விழுதை இந்த டைமில் ஊற்றி ஒரு கிளறி ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. சப்பாத்தியை வந்து சின்னமாக பேலிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கையில் வச்சு இப்படி நல்லா எல்லா சைடு படுற மாதிரி இப்படி நல்லா ஸ்பீடாக தட்டி விட்டிங்கன்னா நல்லா அகலமாக வரும். சப்பாத்தி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வந்து தட்டிட்டு சப்பாத்தியை சேர்த்து நீங்கள் வந்து நெருப்பில் சுடலாம். சப்பாத்தியை நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறத விட நீங்கள் நெருப்பில் சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்பாத்தியை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.